ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க ரூமில் வந்து சோழனும் நிலாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பெட்டில் வந்து நிறைய சாக்லேட்ஸ்லாம் வந்து பூவெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு, இவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கா, எல்லாமே உனக்கு தான் நிலா, எடுத்துக்கோ, இதெல்லாம் நீ பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்தது வந்து இவங்க சாக்லேட்டு சாப்பிடும்போது அது உருகி ட்ரெஸ் மேலெல்லாம் ஊற்றிக்கும். சரி போய் நான் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு டேப்புக்கு போவாங்க. டேப்பில் ஓப்பன் பண்ணால் எந்த தண்ணியுமே வரவே வராது. அதுக்கப்புறம் ஒரு தெரியாத ஷவர் ஆன் பண்ணிவிடுவார். ஷவரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சில்லுன்னு ஒரு மேலே படும்போது இவங்க நிலா வந்து ஏன் சோழன் உங்களுக்கு அறிவே இல்லையா, பக்கெட்டில் வச்சுருக்கிறீங்க உங்கள் அறிவை, தண்ணி இது திறந்தால் மேலேருந்து வந்து ஊற்றாதுன்னு தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க கேட்டுருப்பாங்க. நான் ஒரு தண்ணி என் மேலே பட்டதுக்கு நீ சிரிக்க செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் தண்ணி பிடிச்சி நேராக என்ன பண்ணுவார், நிலா மேலே தான் ஊற்றி விடுவார். நிலாவும் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏன் சோழன் என் மேலே தண்ணி ஊற்றுறீங்க, சில்லுன்னு இருக்குது பாருங்கள், குளிருது பாருங்கள், ஏன் தேவையில்லாத வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவர் ஊற்றிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நான் போகிறேன், என்னை விடுங்க அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போவாங்க. திரும்ப இவங்க வந்து அந்த ஷாலை போட்டு அவங்கள இழுத்து அதுக்கப்புறம் 2 பேருமே ஷவரில் நனைஞ்சி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக ஒரு சாங் ஒன்று போட்டு விடுவாங்க. அவ்வளோ நேரம் இவங்க உள்ளே இந்த மாதிரி பண்ணின்னு இருப்பாங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பிடணும் போகணும், இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. நான் வேணால் அண்ணனை போய் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். உடனே சேரனும் பாண்டியனும், நீ ஒன்றும் கூப்பிட்டுட்டு வர தேவையில்லடா, அவங்களுக்கா வர தெரியும், அவர் என்ன சோழன் என்ன பண்ணுறான்னு உனக்கு என்ன தெரியவா போகுது, அவன் முக்கியமான வேலை எதனா பார்த்துட்டுருப்பான், வரும்போது வருவான், நீ அமைதியாகிறான். உடனே சேரன் வந்து பாண்டியன் மேலே கோச்சிக்குவார். என்னடா நீ அவங்ககிட்ட சின்ன பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற, அமைதியாயிருடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சேரன் வந்து சொல்லுவார். இவர் வந்து சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி. என்ன நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்க, சமாளிக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் பச்சையாக தெரியுது, அமைதியாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இதெல்லாம் வக்கனே பேசுகிறா நீ, ஒழுங்காக படிக்காதரா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து பல்லவனை வந்து திட்டுவார். அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கிட்டு வருவாங்க. அது பாரு இதை வந்துட்டாங்க பாரு, வா போய் சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். உடனே பல்லவன் வந்து சோழனை பார்த்துட்டு, என்ன காலையில் சட்டை வேறு தானே போட்டிருந்தேன், இப்போ என்ன இது என்ன சட்டை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். ஏண்டா காலையிலேருந்து இந்த சட்டை தான் போட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். உடனே வந்து எதுவும் இல்லைடா, சட்டை மாற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னும்போது இவங்க சேரனும் பாண்டியனும் வந்து சிரிப்பாங்க. பசிக்கு தானே, சாப்பிட்லாம் வாடா, அதனால் பசியில் என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் என்ன சட்டை போட்டதானே மறந்துட்டேன், அந்த அளவுக்கு பசி இருக்குது போல், வா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரை கூட்டின்னு அங்கே கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு ஹைட்டான வியூ பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா சேரனுக்கு ரொம்ப அது பயமாக இருக்கும். அதனால் அவர் எட்டி பார்க்குறதுக்கு யோசிப்பார். அதுக்கப்புறம் ஏன்னா நாங்களே பயம் இல்லாத நிற்கிறோம், நீங்கள் எங்களோட பெரியவர், நீங்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு பயப்படுறீங்களே, டேய் எனக்கு உயரமான இடத்த பார்த்தா ரொம்ப பயம்டா, நான் வரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் இவங்க, இதெல்லாம் விட்டால் வேலைக்கு ஆகாது, வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை இழுத்துன்னு போவாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே பயப்படுவார். அதுக்கப்புறம் கீழே கொண்டு வருவாங்க. கீழே கொண்டு ஏன்னா பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நிலாவும் கேட்பாங்க. இல்லைப்பா அது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எனக்கு கீழே பார்த்தா பயம், நான் நிற்க மாட்டேன், நீங்கள் வேணால் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, நான் கீழே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கீழே வந்து ஒரு பாறையில் வந்து உட்காருவாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் மேலே நின்றுட்டுருப்பாங்க. உடனே பல்லவனும் பாண்டியனும் மட்டும் அங்கேயே நின்றுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பேரிக்காய் சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து எட்டுன்னு வந்து கொடுத்து விடுவா. சரி குட்ரா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இந்த இடத்துல வந்து எக்கோ வியூ பாயிண்ட்டு நிலா, நீ நம்ம இங்கே என்ன சொல்கிறோமோ அதை நமக்கு திரும்ப எக்கோவாக கொடுக்கும், அதனால் நீ வந்து நான் வந்து ஒன்று சொல்லுவேன், நீ எனக்கு வீடியோ பிடி, நான் சொல்கிற மாதிரி நீயும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். நிலா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி கத்துவார். திரும்ப அது எக்கோ அவங்களுக்கு கொடுக்கும். கீழே எல்லாருமே இவங்க 3 பேரும் கேட்பாங்க. உடனே சேரன் வந்து இவங்க எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தால் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். உடனே வந்து சோழன் வந்து ரெக்கார்டு வந்து ஆன்லேயே தான் இருக்குது வீடியோ, அதனால் நீ இப்போ சொல்லு, என்ன சொல்லணும், சோழன் ஐ லவ் யூன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, நான் வேணால் ரூமில் சொல்கிறேன், இல்லை உங்கள் காது கிட்ட வந்து சொல்கிறேன் நான், அதெல்லாம் தெரியும், இப்போ நான் சொன்னேன்ல அதனால் நீயும் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். சரி இப்போ என்ன உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு, இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு, இல்லை நான் கீழே குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். இப்போ என்ன நான் சொல்லணும் உங்களுக்கு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோழன் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் கீழே 3 பேரும் வந்து எல்லாருமே கேட்பாங்க.
இவங்க எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இவர் சோழன் வந்து ரொம்ப நேரமாக வந்து கிஸ் பண்ணுன்றது கேட்டுருப்பார். இவங்க வந்து நிலா வந்து கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க நிலா ஐ லவ் யூன்னு சொல்லும்பொழுது சோழனுக்கு கண் கலங்கிடும். இந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்கிறாளே அப்படின்ற மாதிரி வந்து அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னல் ஆவார். அதுக்கப்புறம் சரி சோழன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிட்ட கூப்பிட்டதுக்கு கிஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் சேரன்கிட்ட போய் பேசுறதுக்கு போயிடுவாங்க. சோழன் மட்டும் வரவே மாட்டார். அதை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக அதே இடத்துல நின்றுருப்பார். இங்கேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க, இவன் ஏன் ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் பாண்டி மேலே போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வருவோம். ஏன்டா எல்லோரும் தான் கீழே வந்துட்டாங்களே, வேறு இடத்துக்கு போய் பார்க்கணும்ல, வாடா அப்படின்ற மாதிரி தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாண்டியனை கூட்டின்னு கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுவாங்க, ஒரு வேறு இடத்துல வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு போவாங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு கீழே ஒரு டீ கடையில் தான் வந்து உட்காருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோழன் தான் நிலாவை பார்த்து கேட்பார், நிலா நீ எப்படி உண்மையிலே என்னை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பாக்கிட்ட வந்து நான் எஸ்கேப் ஆகணும், அதனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவர் மூஞ்சி அப்படியே மாறிடும், டல்லாகிடும், எதுவுமே பேசவே மாட்டார். இருந்தால் உன் ஷால் நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷால் அதுக்கு முன்னாடி குளிர்துன்னு சொல்லிட்டு போத்திருப்பாங்க நிலா. அதை எடுத்து இவங்க திரும்ப கொடுத்துருவாங்க. இப்போ குளிரில் நடுங்கிட்டு உட்காந்துருக்க போகிறீங்களா, இப்போ எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மூஞ்சை மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதான் உங்கள் அப்பாவுக்காக தானே எஸ்கேப் ஆகிறதுக்கு தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் உன் ஷாலு எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் கோச்சிக்குவார். உண்மையிலே நான் உங்களை மனப்பூர்வமாக மனசார லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ சோழன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்படியே நிலா அப்படின்ற மாதிரி சரி திரும்ப எனக்கு ஷால் கொடு, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் ஷால் எடுத்து போற்றி விடுவாங்க. உடனே பல்லவன் வந்து இவங்க 2 பேரையும் மட்டும்தான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். பாண்டியனும் சேரன் கண்டுக்காத மாதிரியே உட்காண்ட்ருப்பாங்க. உடனே பல்லவன் வந்து என்ன சொல்லுவார்னா, அண்ணா இங்கே வந்ததுலேருந்து சோழன் அண்ணன் மட்டும்தானே செம்ம ஜாலியாக இருக்குது, நீ டேய் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுடா, ஏன்டா பார்த்தேன்னு அவன் அதுக்கப்புறம் திட்டுவான்டா, நீ அமைதியாக உக்காண்ட்றேன். இல்லைண்ணா அதுதானே ஜாலியாக இருக்குது, நம்ம பேசாத வீட்டிலே இருந்திருக்கலாம், இல்லை நம்ம யாருனா கூட போயிருக்கலாம் இவங்க கூட வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொல்லுவார். உடனே வந்து பாண்டியன் டே அதெல்லாம் கண்டுக்காத, இப்போதைக்கு எதுவும் பேசாத, அவன் இதெல்லாம் நோட் பண்ணுவான், திரும்பவும் வீட்டில் வந்து சண்டை வாங்க போகிறான், அமைதியாக உட்காண்ட்ரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வானதி கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லியிருந்தார் இல்லையா, இவங்க நாளைக்கு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வானதி கிட்ட தான் வந்து பாண்டியன் போயிட்டு எப்படி கடையெல்லாம் போயின்னு இருக்குது, சேல்ஸ் ஆச்சா இல்லையா, எவ்வளோ ரூபா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. வந்துட்டியா பாண்டி, அவ்வளோவா சேல்ஸ் ஆகலை, இப்போ நீ வந்துட்டல இதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகும், இப்போ நீ என் கூட இருக்கும் போது எனக்கு எவ்வளோ தைரியமாக இருக்குது, எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இல்லையா, நீ எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு போயிடாத பாண்டி, என் கூடவே இரு பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, அதுக்கு என்னடி உன் கூட தானடி இப்போ தாண்டி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில கஸ்டமர் வந்துருக்குறாங்க, அப்புறம் போய் பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். டே தம்பி நீ கொஞ்சம் எடுத்துக்கொடுற, இவர்கிட்ட நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் நடேசன் தான் வேறு வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் நடந்த விஷயத்த வந்து கார்த்திகா வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்கிட்ட சொல்லிச்சு, இது ஏன்டா எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இப்போ அதுக்கு என்னப்பா பண்ணுறது, நம்ம போய் அத்தைக்கிட்ட விசாரிக்கவும் முடியாது, அவங்களும் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதுக்கு எதுக்கு பேசாத நீ கார்த்திகாவுக்கு வாழ்க்கை கூடண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் கேட்பாங்க. எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு வகையில் நல்ல விஷயமாக தான் இருக்கும்னு தோணும். உடனே வந்து பல்லவன் தான் வந்து என்ன பேசுவார்னா, அப்போ சந்தா வாழ்க்கை என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஏன்டா அவள் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கிறான், அவங்க அப்பனும் அவங்க மாமா எல்லாம் வந்து கூட்டின்னு போயிட்டாங்க, இத்தனை லட்சம் ரூபாய் வந்து பணம் கட்டினா தான் வந்து அந்த பொண்ணை கட்டி கொடுப்பேன்றதும் சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோ பணத்துக்கு நம்ம எப்போ ரெடி பண்ணி எப்போ கொண்டு போய் கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, அதுக்கு பேசாத நீ கார்த்திகாவே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லாருமே யோசிப்பாங்க, என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு, நீங்கள் ஏன் அப்படி மாற்றி பேசின்னு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா நான் உண்மையை தானே சொல்கிறேன், இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு உக்காண்ட்ருக்குது, ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு சேரன் மேலே ஒரு ஆசை இருந்தது, அவங்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்காத வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அந்த பொண்ணு இவனையன்னு தானே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு உடனே சேரன் வந்து என்ன சொல்வார்னா, ஏன்ப்பா தப்பாக பேசின்னு இருக்கிறீங்க, அதெல்லாம் அந்த மாதிரி நான் நினைக்காதுப்பா, எனக்கும் அந்த பொண்ணு அந்த மாதிரி நினைக்கணும்னு தோணல, ஏதோ அத்தை பொண்ணு கஷ்டப்படுது, நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்த பொண்ணு, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுது என்னும்போது அது மேலே ஒரு அக்கறை தான் தவிர்த்து
அதை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். நீ என்னடா விதண்டாவாதமாக பேசின்னு இருக்கிற, பின்ன நீ எங்கேயோ இருக்கிற அந்த ஹிந்திக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ணேன்னா உனக்கு தேவையான சொத்து நகைன்றது எல்லாமே வரும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, ஏன்ப்பா சொத்துக்காக அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் வந்து கேட்பார். அதுக்கு இல்லைடா, இப்போ ஒன்று சின்ன வயசுலேருந்து நினச்சிருந்த பொண்ணு, வீட்டை விட்டு உனக்காக வந்த பொண்ணு, இன்றைக்கி கல்யாணம் வாழ்க்கையே முடிஞ்சு போய் ஒரே மாதம்தான் போச்சு, நகை நட்டு எல்லாம் விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு வந்து தனியாக உட்காந்துன்னு இருக்குது. இப்போ நீ அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தா அது ஒன்று சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணும் அது சந்தோஷமாக இருக்கணும் தானே நீ எதிர்பார்க்குற, அப்போ அதுக்கு நீ வாழ்க்கை கொடுத்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இது என்னப்பா நீங்கள் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு என்னவோ என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன்டா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ கல்யாணம் பண்ணி நான் பண்ணிக்கோ, இல்லைன்னா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோ நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவார் அந்த இடத்துல இருந்து. உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்னவோ அங்கிள் சொல்கிறது சரின்னு தோணுது அண்ணா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு எட்டு வந்து கார்த்திகா கிட்ட பேசி பாருங்கள், இல்லைன்னா உங்கள் அத்தைக்கிட்ட பேசி பாருங்கள், இல்லை நம்ம எல்லாருமே போயிட்டு கூட அவங்கக்கிட்ட பேசி பார்ப்போம், அவங்க மனநிலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா சந்தாவுக்கு என்ன சொல்கிறதுன்றது நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்ம வந்து பணம் ரெடி பண்ணி ஆகணும், அவங்க வீட்டில் வந்து அவங்க மாமாக்காக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன்றது சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பணம் கொடுத்தாக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி, இப்போ நம்ம பணம் எதுவும் கொடுக்கலன்னா அவங்க மாமா பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வந்து அவங்க வீட்டில் அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், ஏன்னாச்சு கார்த்திகா வந்து உங்களை ரொம்ப புரிஞ்சுருக்குறாங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போவாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்றது உங்களுடைய விருப்பம் என்னன்றது சொல்லுங்கண்ணா, ஒரு 2 நாள் கழிச்சு, ஏன்னா நம்ம போய் அவங்க வீட்டில் பேசலாம், இல்லைன்னா கார்த்திகாவை தனியாக கூப்பிட்டு வச்சு நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவும் சொல்லுவாங்க. இது என்னவோ எனக்கும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரி நான் யோசித்து சொல்கிறேன், ஆனால் எப்படி போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுன்றது தான் எனக்கு தெரியல, நான் கேட்டுட்டு சொல்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு பேசுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, இல்லை வெக்கப்படுற மாதிரி இருந்தால் சொல்லு, நாங்கள் வேணால் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அது தப்புடா, நீங்கள் பேசக்கூடாது, நானே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இவர் வந்து சந்தாக்கு வாழ்க்கை கொடுப்பாரா, இல்லை கார்த்திகாவுக்கு வாழ்க்கை கொடுப்பாரா, இல்லை கார்த்திகா வந்து வேறு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, இல்லை கடைசி வரலையும் கார்த்திகா தனியாகவே இருப்பாங்களா. ஏன்னா ஆல்ரெடி சந்தா இருக்கிறாங்கன்றது வந்து கார்த்திகாவுக்கு தெரியும். அவங்க கார்த்திகா வந்து சந்தா லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால இவங்க வந்து இல்லை நான் தனியாகவே இருந்துடுறேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும், உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த பொண்ணு வாழ்க்கை நீங்கள் நாசம் பண்ண வேண்டாம், நீங்கள் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க விட்டு விலகி விடுவாங்களான்றது தெரியாது. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.